டார்க் வெப் சாதாரண பொதுமக்கள் பயன்படுத்துகிற இணையதளத்தோட மறுபக்கம் தான் டார்க் வெப். எவ்வளவு திறமை வாய்ந்தவர்களா இருந்தாலும் கூட கண்டறிய முடியாத பல சட்டவிரோத செயல்கள் இந்த டார்க் வெப் வாயில தான் நடந்துகிட்டு இருக்கு. யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதான், அந்த அளவுக்கு ரொம்ப ரகசியமானதுதான் இந்த டார்க் வெப். பெரும்பான்மையான இணைய குற்றங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய இடம் இந்த டார்க் வெப். திருடப்படும் கிரெடிட் கார்டுகளின் தகவல்கள், நெட்ஃபிளிக்ஸ் கணக்குகளின் தகவல்கள், திருடப்படக்கூடிய பாஸ்வேர்டுகள், சட்டவிரோத ஆயுதங்கள் போன்றவற்றை காவல்துறையின் கண்ணில் படாமல் விற்கவோ வாங்கவோ பயன்படுத்தக்கூடிய இடம்தான் டார்க் வெப். இவ்வளவு திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாமே நடைபெற்றாலும் கூட காவல்துறையில் இவங்க சிக்கிறதே இல்லையாம். அதனாலேயே இந்த டார்க் வெப் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்களாம். ஒவ்வொரு முறை இணைய குற்றங்கள் நடைபெறும் போதும், அதாவது ஆன்லைன் ஸ்கேம்ஸ் நடைபெறும் போதும் டார்க் வெப் அப்படிங்கிற வார்த்தை அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கும். டார்க் வெப் அப்படிங்கிறது கள்ளச்சந்தை போலவே இணையத்தின் கருப்பு பக்கம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் டார்க் வெப்பில் பரவலாக்கப்பட்ட இணையதளங்கள் எல்லாமே யார் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியாதபடி கணக்கற்ற சர்வர்களின் மூலமாக தகவல்களை பரிமாறவும் மற்றும் ஒவ்வொரு முறையும் தகவல் எல்லாமே என்கிரிப்ட் செய்யப்படவும் செஞ்சிருமா. இதன் காரணமாக யார் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்டறியவே முடியாதான் யாராலையுமே. சாதாரண பொதுமக்கள் தற்போது பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இணையதளத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அரசாலோ அல்லது கண்காணிப்பு தொழில்நுட்பம் கொண்டவர்களாலேயோ கண்டிப்பாக கண்காணிக்க முடியும். இப்படி யாராலையுமே கண்காணிக்க முடியாதபடி இணையத்தில் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டார்க் வெப்னு சொல்லப்படுது. டார்க் வெப் குறித்து தேடும் போது பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த டார்க் வெப்பிற்கு கருத்துருவாக்கம் மற்றும் அடித்தளமிட்டவர்கள் அமெரிக்க கடற்படை ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க தற்போது இருக்கும் இணையம் பாதுகாப்பற்றது அப்படிங்கிறத உணர்ந்து இதை நோக்கி செல்ல காரணமா அமைஞ்சிருக்காங்களாம். அப்படி என்னதான் நடக்கும் இந்த டார்க் வெப்ல அப்படின்னு குழப்பம் ஏற்படுது இல்லையா? சொல்றேன். டார்க் வெப் அப்படின்னா 100% குற்றவாளிகளால் தான் அது பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது இல்லையா. மாறா தங்களுடைய ஆன்லைன் நடவடிக்கைகளை யாருமே கண்காணிக்க கூடாது அப்படின்னு விருப்பம் கொண்டவர்கள் கூட இந்த டார்க் வெப்பை பயன்படுத்துவாங்களாம். அதே மாதிரி சில சமயம் ரிப்போர்ட்டர்கள் கூட ரகசியமான தகவல்களை பரிமாறிக்கொள்ள இந்த டார்க் வெப்பை பயன்படுத்துவாங்களாம். ஆனால் ரொம்பவே பெரும்பாலும் இதை பயன்படுத்துறவங்க அரசின் கண்காணிப்பிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள விரும்புகிறவங்க தான் இருப்பாங்களாம் அதிகம்.